வாங்க ஒரு 2000 வருஷம் பின்னாடி ஒரு பயணம் போவோம். நக்கீரர் எழுதின ஒரு அற்புதமான சங்கத்தமிழ் கவிதைக்குள்ளதான் நம்மளோட இந்த பயணம். நெடுநல்வாடைங்கிற அந்த படைப்புல ஒரு குளிர்கால இரவை எப்படி வார்த்தைகளாலேயே நம்மள உணர வச்சிருக்காருன்னு இந்த பகுதியில விரிவா பார்க்கலாம். வையகம் பணிப்ப, அதாவது இந்த ஒட்டுமொத்த உலகமே குளிரால நடுங்கிற மாதிரி. பாருங்க, இந்த ஒரே ஒரு வரியில தான் நம்ம உள்ள போக போற கவிதையோட பிரம்மாண்டமான உணர்வுபூர்வமான உலகமே ஆரம்பிக்குது. சரி, முதல்ல இது எந்த நேரத்துல எந்த காலத்துல நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னோர்கள், அதாவது பழந்தமிழர்கள், ஒரு வருஷத்தையே 6 பருவங்களா பிரிச்சிருந்தாங்க. அதுல கூதிர்னு ஒரு பருவம். கூதிர் பருவம்னா வேற ஒண்ணும் இல்ல, நம்ம இப்போ சொல்ற ஐப்பசி கார்த்திகை மாசங்கள் தான். குளிரும் மழையும் ஒன்னா சேர்ந்து வர்ற காலம். அந்த கடுமையான குளிர் மனுஷங்க மட்டும் இல்ல, எல்லா உயிர்களையும் எப்படியெல்லாம் பாடாய்படுத்துதுங்கிறது தான் இந்த கவிதையோட மையக்கரு. இப்போ வாங்க, கவிஞர் நக்கீரர் காட்டுற அந்த புயலுக்குள்ளேயே நாமளும் போவோம். வானம் எப்படி இருண்டு மழையா மாறுதுன்னு அவர் வார்த்தைகள்லே பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய மலை, அந்த மலையை வலது பக்கமா சுத்திக்கிட்டு கார்மேகங்கள் ஒன்னு திரளுது. அப்புறம் கவிதையில புது பெயர்னு ஒரு வார்த்தை வரும். அதாவது ஒரு புதுவிதமான உடலை ஊடுருவுற அளவுக்கு கடுமையான ஒரு குளிர் மழையை இந்த பூமி மேல கொட்ட ஆரம்பிக்குது. சரி, இப்போ இந்த மழையில மாட்டிக்கிட்ட மனுஷங்களை பார்ப்போம். ஆடு மாடு மேய்க்கிற இடையர்கள். அவங்க நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு நக்கீரர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அவங்களோட நிலைமையை பாருங்க, சுத்தி ஒரே வெள்ளக்காடு. அதனால அவங்க ஆடு மாடுகளை எல்லாம் கூட்டிக்கிட்டு ஒரு மேடான இடத்துக்கு போறாங்க. ஆனா பழகுன இடத்தை விட்டு வந்த ஒரு தனிமை அவங்கள வாட்டுது. இன்னும் சொல்ல போனா அவங்க தலையில வச்சிருந்த காந்தல் பூ மாலை கூட மழையில நனைஞ்சு வாடி வதங்கி போயிருக்கு. சரி, குளிருக்காக நெருப்பு மூட்டி கை சூடு பண்ணலான்னு பார்த்தா அந்த நெருப்பு கூட அவங்கள காப்பாத்தல. குளிர் உடம்புக்குள்ள ஊடுருவி பல்லெல்லாம் கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிச்சிருது. இந்த துன்பம் மனுஷங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அந்த மொத்த காட்டுல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் இந்த குளிரால எப்படி அவதிப்பட்டுச்சுன்னு பாருங்க. குளிர் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னா பசிய கூட அது மறக்கடிச்சிருச்சு. ஆமாம், உயிர் வாழ்றதுக்கு தேவையான சாப்பாட்டை தேடுறதையே விலங்குகள் நிறுத்திருச்சு. மரத்துல இருந்த குரங்குகள் எல்லாம் குளிரில நடுங்கி ஒன்னோட ஒன்னு ஒடுங்கி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. இதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு காட்சி. குளிரோட தாக்கம் தாங்க முடியாம மரத்துல இருந்த பறவைகள் அப்படியே உயிர் இல்லாம கீழே விழுது. அடங்கப்பா, தாய் பாசத்தையே இந்த குளிர் உரைய வச்சிருச்சு பாருங்க. பால் குடிக்க வந்த தன்னோட கண்ணுக்குட்டியையே பசுமாடு குளிரோட கொடுமையால பக்கத்துல சேர்க்காம எட்டி தள்ளி விடுதான். இப்போ நாம இந்த கவிதையோட உச்சக்கட்டத்துக்கு வரோம். நம்மளையே ஒரு நிமிஷம் உரைய வைக்கிற கடைசி வரிக்கு. இந்த வரியோட ஆழத்தை கொஞ்சம் கவனிங்க. அந்த நள்ளிரவு குளிர் எப்படி இருந்துச்சுன்னா, எந்த உணர்ச்சியுமே இல்லாத அசையாத ஒரு பெரிய மழையே நடுங்கிற மாதிரி இருந்துச்சான். யோசிச்சு பாருங்க, ஒரு மலையே நடுங்க வைக்கிற குளிர்னா சாதாரண மனுஷங்க விலங்குகளோட நிலைமை என்னவாக இருக்கும். இதுதான் இந்த கவிதையோட சக்தி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கையோட ஒரு சின்ன மாற்றத்தையே ஒரு கவிதை இவ்வளவு ஆழமா பதிவு பண்ணிருக்கு. அப்போ நாம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த பெரிய பருவநிலை மாற்றங்களுக்கு பின்னால இன்னும் சொல்லப்படாத வெளியே தெரியாத எத்தனையோ மனித கதைகள் மறைஞ்சிருக்கும் இல்லையா? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.